நல்ல நண்பன் நரி. ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் எல்லைக்கு அருகில் பெரிய மரத்தின் குழியில் ஒரு சிறு முயல் வாழ்ந்து வந்தது. பெயர் மின்னி. மின்னி மிகுந்த நல்ல மனம் கொண்டது. எப்போதும் எல்லோருக்கும் உதவி செய்யும் பழக்கம் இருந்தது. ஆனால் மின்னிக்கு ஒரு பயம் மட்டும் இருந்தது. நரி. அவனுடைய கபடத்துக்காக எல்லோரும் அவனை தவிர்த்தனர். ஆனால் அந்த நரி எப்போதுமே கபடமாக இருக்க விரும்பவில்லை. அவனுக்கும் நண்பர்கள் வேண்டுமென்று மனதில் ஆசை. ஒரு நாள் மாலை மின்னி காடின் பாதையில் குதித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்கப்பட்டது. ஆ, தாங்க முடியல! மின்னி பயந்து விலகிச் செல்லும் முன் எங்கிருந்து சத்தம் வந்தது என்று கவனித்தது. ஒரு பழைய மரக்கிளையின் கீழ் நரி சிக்கிக்கொண்டு வலியால் அலறிக் கொண்டிருந்தான். மின்னி முதலில் பயந்தது. இவனை உதவினால் என்னை தின்னி விடுவானோ என்று நினைத்தது. ஆனால் உடனே அதன் நல்ல மனம் பேசத் தொடங்கியது. துன்பத்தில் உள்ளவரை உதவுவது தவறல்ல என்று முடிவு செய்து மெதுவாக நரிக்குச் சென்றது. அண்ணா, இங்கே இருந்து நான் கிளையை தூக்க உதவட்டுமா என்று கேட்டது. நரி கண்ணீருடன் தலைகணைத்தான். மின்னி தனது சிறிய கால்களாலே மரக்கிளையை தள்ளத் தொடங்கியது. கொஞ்ச நேரம் முயன்ற பிறகு கிளை ஒரு பக்கமாக நகர்ந்து நரி வெளியே வந்தான். நரி எழுந்து உட்கார முடியாமல் இருந்தாலும் மெதுவாக சொல்லினான். நன்றி மின்னி, நீ எனக்கு உதவுவாய் என்று நான் நினைக்கவில்லை. மின்னி சிரித்தது. நல்லவர்களுக்கு எல்லாரும் உதவுவார்கள். நீ இப்படி கபடமில்லாமல் இருந்தால் உனக்கும் நிறைய நண்பர்கள் கிடைக்கும். நரி அவன் சொல்லைக் கேட்டு நாணத்தில் தலையைக் குனிந்தான். அந்த நாளிலிருந்து நரி தனது பழைய கபட முறைகளை விட்டுவிட்டான். அவன் கிராமம் அருகே யாரும் பயப்படாமல் இருக்க கவனித்தான். காடில் சிறு பறவைகள் விழுந்தால் காப்பாற்றினான். ஆற்றில் சிக்கிய ஆமைக்கு உதவினான். பல மிருகங்களுக்கு உணவு பகிர்ந்தான். மெல்ல மெல்ல காட்டு மிருகங்கள் நரியை நம்பத் தொடங்கினார்கள். ஒரு காலத்தில் எல்லோரும் பயந்தவரான இப்போது எல்லோருக்கும் அன்பான நண்பனாக மாறினான். மின்னியும் நரியும் மிக நல்ல நண்பர்களாக ஆனார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து காட்டு மிருகங்களுக்கு உதவியும் செய்யத் தொடங்கினர். நரி ஒருநாள் மின்னியிடம் சொன்னான். ஒரு நல்ல மனம் ஒரு உயிரையே மாற்றிவிட முடியும். நீ என்னை காப்பாற்றியதால்தான் நான் நல்லவனாக மாறினேன். மின்னி சிரித்தது. உள்ளுக்குள் நல்ல மனமிருந்தால்தான் மாற்றம் வரும். நான் நினைவூட்டினேன், நீ அதை நம்பினாய். அதுவே பெரியது. அந்த நாள் முதல் காடு மகிழ்ச்சிக்கான இடமாக மாறியது. அனைத்து மிருகங்களும் ஒத்துழைத்து சண்டையில்லாமல் வாழத் தொடங்கின. நீதிக்கதை. உண்மையான சக்தி நல்ல மனம் மற்றும் இரக்கம். பிறருக்கு உதவினால் அவர்கள் மனமும் மாறும்.